ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இது இப்போ லேட் பண்ணாலும் அந்த உயிர் போயிடுச்சு இல்ல, அப்ப என்ன இதுல நீதி கிடைச்சிருக்கு? இப்ப அந்த அம்மாவுக்கு அந்த பையன் திருப்பி கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாருல்ல. எல்லாத்துக்கும் இந்த இது கிடைக்குதானா? கிடைக்காது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த வீடியோ யாரோ ஒரு நபர் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்ததுனால தான் டோட்டலா மாறிச்சு கேஸ். ஸ்ரீமதி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நிகிதாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த அம்மா கேட்குது. ஏன்னா அந்த பொம்பளை சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணிருக்கா. அது ரிட்டன் அரெஸ்ட் இது இருக்கா, ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கா? கிடையாது. ஒரு ஜஸ்டிஸ் கேட்டிருக்காங்க, அந்த பப்ளிக் ஏன் அப்ப அந்த இன்னும் கூட என்ன ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா அந்த பப்ளிக் ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது. ஐதர் டிஎம்கே கவர்மெண்ட்ல செல்வாக்கு இருக்கு, இல்லாட்டி பிஜேபி கவர்மெண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைய வழியில யார் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க அவரோட பேசுவோம். மேம் வணக்கங்க மேம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் டு கிங் டிவி நேயர்களுக்கும். மேம், லேட்டா நீதி கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அஜித்குமார் கொலை வழக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அந்த வழக்குக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு. அஜித்குமார் சார்ந்த அவங்க பெற்றோரும் சரி நண்பர்களும் சரி சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க மகன் எங்க நண்பன் வந்து இந்த தப்பை பண்ணல, அவர் திருடவே இல்லை அப்படின்னு. ஆனா நிகிதா தரப்பு சொன்ன விஷயம்னா அவர் தான் திருடி இருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ சிபிஐ தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க திருட்டு நடக்கவே இல்லை, அஜித்குமார் திருடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த கேஸும் நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? சுரேஷ், நீங்க வந்து நீதி கிடைச்சிருக்கு சொல்றீங்க. நான் வந்து நீதி கிடைக்கலன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அநீதி எப்படி நடந்து. சொல்றீங்க மேம்? ஏன்னா அநீதி, ஓகே. ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இது இப்போ லேட் பண்ணாலும் அந்த உயிர் போயிடுச்சு இல்ல, அப்ப என்ன இதுல நீதி கிடைச்சிருக்கு? இப்ப அந்த அம்மாவுக்கு அந்த பையன் திருப்பி கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாருல்ல. இல்லீங்களே, போன உயிர் போனது தானே. போனது தானே. அப்ப வந்து எவ்வளவு அராஜகமா, எவ்வளவு தப்பு தப்பா நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் முதல் நடந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒருத்தர் வந்து பதவியிலயோ இல்லாட்டி ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா, அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டா உடனே அது கரெக்ட்ன்னு எப்படி அவங்க இது ஊர்ஜிச்சு எப்படி அந்த பையனை அடிக்கலாம்? அதுக்கப்புறம் நீங்களே தெரியும் அந்த அந்த நேரத்துல மிளகாத்தூள் எல்லாம் மேம், இங்க கூட கம்ப்ளைண்டா வந்து ஒரு லெட்டர் இதுல வாய்மொழியா தான் சொல்லிருக்காங்களே, எஃப்ஐஆர் போடல இந்த கேஸ்ல. அதுதான் இப்போ நீங்களும் நானும் அப்படி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படி எடுக்கும்? நான் வந்து வசதியான ஆள் தான், நான் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. நான் போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் ஃபோன் பண்ணி, நான் கீதா பேசுறேன், நான் அந்த கட்சி தலைவி, ஐயால நீங்க வந்து இன்னார அரெஸ்ட் பண்ணுங்க சொன்னா 1008 கேள்வி கேட்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆரே போட்டு கொடுக்க மாட்டாங்க. உண்மையாவே நியாயமா ஒரு கேஸுக்கு போனாலே சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த நிகிதான்னு சொல்ற பெண்மணிக்கு வந்து நிறைய மேலிடத்துல தப்பான என்ன சொல்றது உறவுகள், தப்பான நபர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. தட் இஸ் ஐதர் ஷி இஸ் கரப்ட், அவங்க எல்லாத்தையும் வந்து பணம் கொடுத்து அந்த பொம்பளை வேற ஏதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஊடகங்கள்ல. தட் ஷி இஸ் ஹைலி கரப்ட். அந்த அம்மா வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி. அது ஒரு பேராசிரியர் ஆச்சுங்களா மேம்? ஒரு பேராசிரியர் இருக்கிறவங்க பேராசிரியரா இருந்தாங்க. என்ன அது வந்து தப்பு பண்றதா அல்லாச்சின்னு தானே இருக்காங்க. அரசியல்வாதிகள எவ்வளவு பேர் ஒரு முதல் மந்திரியா இருந்து ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா காட் கன்விக்டட் ஃபார் எதுக்கு? ஊழலுக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஊழல் தான். இந்த பொம்பளைக்கு ஏதோ ஒரு தப்பான தொடர்பு இந்த ஆபீசர்ஸோட இருக்கு. ஐதர் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி பணம் கொடுத்து ஏதோ நிறைய காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்குது. இதெல்லாமே தப்பான உறவுகள் தான் இல்லையா? அப்ப வந்து அந்த மாதிரி ஆட்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த போலீஸ் இவ்வளவு இதா இருக்கு. அப்ப எல்லா கேஸ்க்கு அந்த ஸ்பீட்ல பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும்? அப்ப வந்து they are being selective தானே. இப்ப போலீஸ்காரங்க எப்பேற்பட்ட ஒரு தப்ப பண்ணிருக்காங்க, எவ்வளவு அராஜகம். தட் இஸ் ஒரு நகை போயிருக்குது, அதுக்கு சாட்சி எங்க? அந்த நகையோட போட்டோ அந்த பொம்பளை காமிச்சுதா? எதுக்கு அங்க கழட்டி வச்சது? எந்த பொம்பளையாவது நகையை தூக்கிட்டு கார்ல நீ வந்துட்டு அந்த பையனை வந்து நீ பார்க்கிங் பண்ண சொல்லிருக்கு. உனக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குமோ? அஜித்குமார் அவர்களுக்கும்
நிகிதா இவங்களுக்கு வந்து காக்முச்சு ரோல் இருக்கலாமோ? இல்ல அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்தோட ஜாதியும் தெரியாது. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ கோயில் கிட்ட போறோம். அவங்க ஜாதி எல்லாத்த ஜாதியும் இருக்காது, தெரியாது நம்ம எல்லாத்துக்கும். சரி, we will leave the ஜாதி part of it. ஓகே. ஆனா இந்த அம்மா வந்துட்டு நாடார் கம்யூனிட்டி அகையில கொஞ்சம் செல்வாக்கு இருந்திருக்கு. ஓகே. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்ததால உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஐதர் ஒரு இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் கரப்ஷன் ஆர் வேற ஏதோ ஒரு தொடர்பு. நம்ம ரெண்டுமே we will keep it question mark. அப்ப வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி அராஜகம் பண்றவங்களுக்கு உடனே இந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும்போது ஏன் நியாயமான கேஸுங்களை நீங்க பண்ணல? பணம் கொடுத்தாதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எல்லாம் கம்மி பணம் கூட கிடையாதுங்க. நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் கொடுத்தாதான் எஃப்ஐஆர். இல்லாட்டி அவங்க போலீஸ் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, போலீஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற ரெஸ்பான்ஸ். அப்ப நியாயமா வாழ்றவங்களுக்கு, உண்மையா வாழ்ற இந்த மக்களுக்கு என்ன நீதி இந்த சட்டங்கள் நம்மளுக்கு வழங்குதுன்னா ஒண்ணுமே கிடையாது. பாரபட்சம் இருக்குது. ஜாதினே விடுங்க. ஒரு செல்வாக்கானவங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நீதி, நியாயமா வாழ்றவங்களுக்கு ஒரு நீதி. அப்ப இந்த நீதி மன்றங்களே இன்க்ளூடிங் ஈவன் த ஜுடிஷியல் எவ்வளோ இடத்துல தப்பா இது. இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ்ல கடா ஒரு ரேபிஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்ப வந்து என்ன இந்த நீதிமன்றங்களுக்கு நம்ம எதுக்கு போறோம்? நீதிக்காக. அப்ப அந்த நீதி இங்க கூட சரி மேம், இங்க கூட இந்த கேஸ்ல வந்து போலீஸ் ஆபீசரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஓகே, நீதி வந்து இங்க முதல் தடவை செய்ய கிடைக்கல, ஆனா அடுத்த முறையும் சிபிஐக்கு இந்த கேஸ் போன பிறகு அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. முதல்ல 5 பேர், அது இப்போ 5 பேர். இல்ல luckily the case came with I think I stand corrected சுப்பிரமணியம் சொல்லிட்டு இப்படி இருக்கிற ஜஸ்டிஸ் தான் வந்திருக்குது இல்லையா? சரிங்க. அவர்தான் he has pulled up the people actually before சிபிஐக்கு முன்னால ஜுடிஷியரியில இருந்த அந்த ஜஸ்டிஸ் வந்து நல்ல கேள்வி கேட்டு அவர் நியாயமா நடந்திருக்காரு. அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஓகே. அப்ப அதுக்கப்புறம் தான் சிபிஐ வந்துட்டு, அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு இந்த கேஸ. அதுக்கு தான் நிறைய பேர் கமெண்ட் அடிச்சாங்க, எதுக்கு சிபிஐ கொடுக்குறீங்க? யூஸ்வலி சிபிஐ போனா அங்கேயும் டிலே ஆகும், அங்கேயும் மறுபடியும் கரப்ஷன் இருக்குது. நாட் தட் கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி. பட் இந்த கேஸ்ல லக்கிலி இந்த சிபிஐ வந்து ஓரளவுக்கு நியாயமா உண்மையா பேசியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தப்பு பண்ணும்போது அவங்கள யார் தண்டிக்க போகுது? இந்த சட்டம் தண்டிக்குதா இல்ல? லக்கிலி இந்த வேல்முருகன், ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஒரு கேஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு 1 இயர்க்குள்ளார ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரும் எடுத்து போட்டார் உள்ளார. அந்த ஒரு கிட்னாப் கேஸ்ல ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க. நீதிமன்ற ஜஸ்டிஸ் வேல்முருகன் அந்த மாதிரி ஒரு சில ஜஸ்டிஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க, இல்ல நம்ம சொல்றது இல்ல. ஆனால் இங்க கூட நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காங்க மேம். ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கே பதறது. ஸ்ரீமதி இப்பதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாலே இந்த கேஸ் வந்தப்பவே அந்த ஜஸ்டிஸும் நல்லதான் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்கே திருப்பம் வந்துச்சு. ஏன்னா அதுல யாரோ ஒருத்தர் ஒரு இது வீடியோ அனுப்புறாங்க பாருங்க. அந்த வீடியோ வந்திருக்காட்டி ஜஸ்டிஸ்க்கு இந்த இது வந்திருக்காது. என்னன்னா அந்த வீடியோல தான் அந்த கோயில அடிக்கிறது, அஜித் குமார் அடிக்கிறதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றமே அப்படியே ஷாக் ஆகி வந்துட்டு நல்ல கேள்விகளை கேட்டாங்க, இல்லன்னு நம்ம சொல்றது இல்ல. அப்ப போலீஸே அராஜகம் பண்ணும்போது அப்ப வந்து இந்த மக்கள் யார்கிட்ட நீதியை தேடி போக முடியும்? இது ஒரு அவல நிலை. இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொம்பளைங்க வந்து 6 மணிக்கு மேல போவே முடியாது. நிறைய ஆபீசர்ஸ் குடிச்சு போட்டு பேசுவானுங்க. இது வந்து யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? எந்த கமிஷனர் நம்ம பார்க்க முடியும்? எந்த கமிஷனருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது? எதுக்கு பார்க்கணும்? இப்ப நம்ம போலீஸ் மட்டுமே அதிகாரம் இல்லீங்களா மேம், நீதிமன்றமும் இருக்குல்ல. அது இந்த கேஸ் நிரூபிச்சிருக்காங்களே. இந்த கேஸ நிரூபிச்சிருக்காங்க. நான் இந்த கேஸ பத்தி நான் அந்த விஷயத்துல ஜுடிஷியரி நான் தப்பு சொல்லல. பட் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யார்கிட்ட நம்ம நீதியை தேடி போறோமோ, ஃபர்ஸ்ட் நேரா நம்ம கோர்ட்டுக்கு போறது இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறோம். அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இந்த சோ கால்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களே வந்து அவங்களோட டியூட்டியை கரெக்டா பண்ணாட்டி யார்கிட்ட நம்ம போடிய நெக்ஸ்ட் கோர்ட்? இட் ஆல் டிபெண்ட்ஸ் கோர்ட்ல கடா. இந்த கேஸ்ல வந்து யார அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மேம்? பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க போலீஸ் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்து அவங்கள அந்த திருபுவனம் ஸ்டேஷன்ல இருந்து எங்க இருந்து வந்தாங்களோ அந்த ஒரு 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு அண்ட் மணிகண்டன் 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் சிபிஐ வந்து
இவங்க கிடையாது, இன்னும் கூட 5 பேர் இருக்காங்க சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த டிரைவரு, அதுக்கப்புறம் சண்முக சுந்தரம், ரமேஷ்குமார், சிவகுமார் அண்ட் இளையராஜாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மீன் நேர்மையான முறையில இங்க வந்து விசாரணை நடந்திருக்கு, சிபிஐ நடத்திருக்காங்க. ஓரளவுக்கு சிபிஐ எடுத்த அப்புறமும் கோர்ட்டுக்கு போன அப்புறமும் கோர்ட் ஆல்சோ நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல. நம்ம வந்து கோர்ட்ல இந்த கேஸ்ல நம்ம தப்பே சொல்றதுக்கு இல்ல. வி ஆர் ஹாப்பி. நல்லது பண்ணும்போது நம்ம வந்து அதையும் அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாமே குற்றம் சொல்லிட்டு இருக்க முடியாது, குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப வந்து இந்த உயிர் போனது தானே, அந்த அம்மாவுக்கு அந்த உயிர் போனது தானே. அப்ப நீங்களும் நானும் அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. இந்த சட்டம் வாங்கி கொடுக்குமா அந்த உயிரை? கிடையாது இல்லீங்களா? அதான் நிறைய கேட்கிற கேள்வியும் இதுதான் மேம். சாத்தான்குளம் வழக்குலயே வந்து இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட போலீஸும் ஜெயில இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே அதே மாதிரி இப்போ சம்பவம் நடந்திருக்கே, இதே மாதிரி சம்பவம் நடக்குமா அப்படின்னு மக்கள் ஒரு பயத்தோட கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்குதுமா, நடக்காம ஒண்ணும் கிடையாது. இது வந்துட்டு இந்த சாத்தான்குளம் இது வந்து கோவிட் டைம்ல நடந்துச்சு இல்லையா? am I right? ஓகே. அதுக்கப்புறம் இது ரெகுலரா நடந்துட்டு தானே இருக்குது. ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த போலீஸ் மிரட்டி இருக்கிறாங்க. அந்த பெண் போலீஸ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டை மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்கிலி அவளுக்கு வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு வக்கீல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போனதால அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அதே மாதிரி அப்பவும் இந்த ஜட்ஜி யாருன்னா இதே ஜட்ஜ் இந்த அஜித்குமாருக்கு வந்த ஜட்ஜ் தான் அந்த கேஸ்லயும் வந்திருக்காரு. 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க அதுல. ஓகே. அது ஒரு ஹாலிடே கோர்ட்ல இதே ஜட்ஜ் தான். அப்ப அவரு அந்த இடத்துலயும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அவரே ஒரு SIT டீமை போட்டார், லேடி போலீஸ். அப்ப வந்து அந்த வர்ற ஜட்ஜஸ் நல்லவங்களா இருந்தா நல்லது நடக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் இந்த உயிருக்கு என்ன பதில்? இந்த உயிர் இந்த ஜட்ஜஸ் கொடுக்க ஜட்ஜ்மெண்டால இந்த உயிர் வரப்போதா? கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் இதேதான் வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்களும் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கோவத்தோட கேட்டிருக்காங்க, நிகிதா மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கு. இது வந்து ஒரு திருட்டு சிபிஐ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து திருட்டு நடக்கல, முகாந்திரமும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க கோவத்தை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் நீங்க நிகிதா மேல அப்ப ஆக்ஷன் எடுக்கல போலீஸ பார்த்து கேட்டிருக்காங்க. இன்னொன்னு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அவங்கன்னா அவங்க மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? அடுத்து என்ன கேக்குன்னா, ஒருத்தரை எதுக்கு இத்தனை பேர் நீங்க அடிச்சீங்க? அஜித்குமார் வந்து அப்ப குற்றாளி இல்லையோ அது விட்டுருங்க, ஆனா அவர் மேல எதுக்கு இத்தனை போலீஸ் நீங்க அடிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞர்? அது உண்மைதான். சரி பாருங்க, நீங்க அந்த கேஸ் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகிதா என்ன சொல்லிருக்குது அந்த அஜித்குமார் கிட்ட, உனக்கு நான் யார் என்று தெரியாது, என்னோட செல்வாக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த லொல் எல்லாம் பண்ணிருக்குது. அப்போ வந்து அதிகார திமிரு. ஏன்னா அதுக்கு ஏதோ வரவு செலவு இருக்குது போலீஸோட. ஓகே. போலீஸோடய பாலிட்டிஷியன் இல்ல இந்த பாலிட்டிஷியன் அதுல ஒரு மினிஸ்டர் கூட இன்வால்வ்னு சொல்லி அப்ப வந்துச்சு. ஒரு DMK மினிஸ்டர் கூட அதுல சந்தம் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தேதியில வந்துச்சு. அப்ப வந்து அந்த மினிஸ்டருக்குல ஒருத்தர் போய் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு இன்னைக்கு இந்த அஜித்குமார் வீட்டுல போய் அவங்க அம்மாவோட இது சமரசம் பேசுறதுக்கு. அப்போ வந்து இந்த எல்லாத்துக்கும் இந்த இது கிடைக்குதானா? கிடைக்காது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த வீடியோ யாரோ ஒரு நபர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்ததுனால தான் டோட்டலா மாறிச்சு கேஸ். அப்ப வந்து எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி நீதி வந்து நியாயம் நடக்குதான்? கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் த கேசஸ் இப்படிதான் அராஜகம் நடக்குது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் புவர் பீப்புள். எந்த ஹானஸ்ட் சிட்டிசனும் நியாயமா போனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயங்கள் கிடைக்காது. அங்க வந்து இதுதான் நடக்குது, கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல. பணம் நடக்குதுங்க. நானே என்ன கூப்பிடுங்க, நான் வேணா எவிடன்ஸ் கொடுக்குறேங்க. எங்களை எவ்வளவு போலீஸ் பேர் எங்களை மெட்டினா எவ்வளவு பணம் கேட்கலாம் நடக்கலாம் மேம். அதுக்காக மொத்த போலீஸ் டீம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இல்ல நான் சொல்றேன் 80 to 90%. நான் 10% விட்டுட்டேன். அப்ப 90% இஸ் பிக் இதுங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனுங்க. எவ்வளவு பேட்டால பேச முடியுதுங்க? இப்ப நான் அது பேசுறேன்னா சொன்னீங்க. இப்ப இதே மாதிரி கேள்வியதான் வந்து அஜித்குமார் அவங்களோட அம்மா மாலிதா என்ன கேட்டிருக்காங்கன்னா, யார் சொல்லி நிகிதா அவங்களுக்கு புகார் கொடுத்தாங்க? நகை திருட்டே போல அப்பயே நிகிதா அவங்களுக்கு புகார் கொடுக்கணும். அப்ப யாரோ சொல்லி தானே புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேலிடம் யாரு? அதுவும் போலீஸ் சொல்லிதான் வந்து நாங்க ஆக்ஷன் எடுத்தோம்னு சொல்லி அந்த காவலர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மேலிடம் யாரு? இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க யாரு
அப்படின்னு கண்ணீர் மல்க கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என் பையன் தீவிரவாதி எதுக்கு இப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். அந்த அம்மா கேட்கறது 200% கரெக்ட். எந்தம்மா அந்த பெத்த இது மனசு எவ்வளவு இது கஷ்டப்படும். அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டோ இல்லாட்டி இவங்க பண்ற தப்புக்கு என்ன சீர்திருத்தம் பண்றாங்க? வாட் இஸ் தி எங்கன்னா ஒரு இடத்துல அது இந்த கேசஸ் இப்படி நடக்கும்போது ஒரு மாற்றங்கள் வருதா? கிடையாதுங்க. அந்த நேரத்துல நம்ம பேசுறோம், அந்த நேரத்துல நம்ம கொந்தளிக்கிறோம், இது எமோஷனல் ஆகிறோம். அதுக்கப்புறம் அது மாதிரி மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆகுது, இந்த ஆபீசர்ஸ் ஆகுது, இந்த ஜுடிஷியரி ஆகுது, அதை நிறுத்துறதுக்கு எதனா நடக்குதானா? கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு அது நடக்குது. அப்போ வந்து இந்த நீதிமன்றங்கள் இப்ப வந்து ஸ்ரீமதி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நிகிதாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த அம்மா கேட்கணும். ஏன்னா அந்த பொம்பளை சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணிருக்கா. அது ரிட்டன் அரெஸ்ட் இது இருக்கா, ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கா? கிடையாது. அப்போ வந்து அராஜகம் எதையும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா நீங்க எதையும் செய்வீங்களா? சட்டம் உங்க கையில எடுத்துட்டு நீங்க எதையும் செய்வீங்களா? சொல்லுங்க. இது வந்து இன்னொரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்லாம இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ அஜித்குமார் ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர அங்க குடும்பமும் இதால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம உற்று நோக்கணுமே. அஜித்குமார் அவர்களுக்கு ஓகே இப்போ ஜட்ஜஸ் கிடைக்கிற நிலைமையில இருக்குது. ஆனால் அவங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த கேஸ்ல அஜித்குமார் மட்டும் அரெஸ்ட் பண்ணல, அவங்க நண்பர்கள் 4 பேருமே வந்து போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத். இப்போ அவங்க சைட்ல இருந்து அந்த அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த கேஸ் நடக்கிறதுனால ஸ்டார்டிங் வந்து இவங்க 4 பேரும் கூலி தொழில் செய்யறாங்க. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறவர், ஒருத்தர் வந்து அவங்க அம்மா வந்து மாவு கடை வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த அம்மாட்ட மாவு வாங்க வர மாட்டாங்க, யாரும் இவரோட ஆட்டோல ஏற மாட்டாங்க. அதாவது ஒரு சாமானிய மக்களோட வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நஷ்டஈடு வேணும். மக்கள் மேலேயும் தவறு இருக்குதுங்க. ஏன்னா இவங்களா கொலை பண்ணாங்க. இந்த மக்கள் எதுக்கு அதை அப்படி பண்றாங்க? மக்களுக்கு அறிவு இல்ல? மக்கள் மேலேயும் தப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி எதுக்கு தப்பு இருக்கு புரியல. இல்ல மக்கள் ஏன் அந்த போய் மாவு கடையில் எதுக்கு போய் வாங்கக்கூடாது? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அவங்க அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த அம்மா பாவம் குழந்தைய இழந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்களா அந்த திருடும் போது? இல்ல. அப்ப இதெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களும் திருடி இருக்கலாம் அப்படின்னு மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க அழுது சொல்றாங்க. பாருங்க, நீங்க மெனி டைம் நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல ஒரு 4-10 பேர் கூட அண்ட் அதர்ஸ் போடுவாங்க. அண்ட் அதர்ஸ் எதுக்குன்னா, இப்ப நீங்க நியாயம் கேட்க வந்தீங்கன்னா உடனே சுரேஷ் இந்தா உன் பேர் நீ வரியா நியாயம் கேட்கறதுக்குன்னு உங்களை மிரட்டுறதுக்கு அவங்க பேர் இன்க்ளூட் அந்த அதர்ஸ் போட்டு நடக்குதுமா, நடக்குது. போடுறாங்க. இப்ப ஒரு 4 பேர்த்த போட்டு அண்ட் அதர்ஸ் போட்டுருவாங்க. சப்போஸ் நீங்க எனக்காக வக்காலத்துக்கு வரீங்க, இல்லாட்டி பெயிலுக்கு அரேஞ்ச் பண்றீங்கன்னா உங்களை வந்து மிரட்டுவாங்க. நீ எதுக்கு பெயில் எல்லாம் எடுக்க வர? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, பாரு உன் பேரையும் ஆட் பண்ணுவோம், அண்ட் அதர்ஸ் போட்டுருக்கோம். அந்த அண்ட் அதர்ஸ்ல இந்த மாதிரி ஆளுங்க வந்து யாருன்னா வந்து போட்டு விடுவாங்க. இது வந்து அராஜகம் நடக்குதுங்க. ஒன்லி திங் என்ன தெரியுமா, இது வந்து இப்போ வெளியே வருதுன்னா கொஞ்சம் இந்த ஊடகங்கள் இந்த சோசியல் மீடியால வெளியே வருது. ஆனா நிறைய பேர் இதை யார் பேசுறா? எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்கு பேசுறது? சொல்லுங்க. இப்போ நான் பேசினேன்னா இவங்க அகெயின்ஸ்டா பேசினா எனக்கு ஒரு எஃப்ஐஆர் வரும். என்னை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஹாரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு வசதியான லேடின்னு சொல்லி என்கிட்ட பணம் கிடைக்கணும் பண்ணுவாங்க. நான் 5 பைசா எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அதால அவங்களுக்கு கோவம் வரும். எவ்வளவு ஊழல் நடக்குது. இதெல்லாம் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஊழல். இந்த ஊழலால சரி என்னோட லாஸ்ட் क्वेश्चन மேம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. 17ஆம் தேதி திரும்ப ஹியரிங் வரப்போகுது. உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டனை கிடைக்குமா? இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுமா? என்ன நடக்க போகுதுங்க மேம்? என்ன நடக்க போகுது? இப்போ இந்த 5-10 பேர்த்த வேணா ஆக்ஷன் எடுக்கலாம். பட் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவனும் ஒரு குற்றவாளி தானே. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாட்டாது, கீழிடம் தான். அந்த மேலிடம் தப்பிச்சுக்கும். அதே மாதிரி இந்த பொம்பளை மேல என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க? நீ போய் புகார் தானே கொடுத்துருக்க. அப்ப அந்த பொம்பளையும் அரெஸ்ட் பண்ணல. ஏன் அந்த பொம்பளையும் அரெஸ்ட் பண்ணல? இல்ல, இது வந்து முதலே நடந்திருக்கணும். இப்போ இந்த 2 நாள்லயும் ஏன் அரெஸ்ட் ஆகல? ஒரு ஜஸ்டிஸ் கேட்டிருக்காங்க, அந்த பொம்பளை ஏன்? அப்ப அந்த இன்னும் கூட என்ன ஆக்ஷன் எடுக்கல? ஏன்னா அந்த பொம்பளைக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது. ஐதர் டிஎம்கே கவர்மெண்ட்ல செல்வாக்கு இருக்கு, இல்லாட்டி பிஜேபி கவர்மெண்ட்ல. ஏன்னா அந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருந்தாங்க, இந்த பொம்பளை பிஜேபிக்கெல்லாம் மீட்டிங்க்கு போகும்னு சொல்லி. அப்ப ஏதோ ஒரு அரசியல் செல்வாக்குல தானே நீ தப்பிச்சுக்கிற. அப்ப வந்து இது நியாயம் வந்துட்டு நியாயத்துக்கு வந்து ஒரு விலை இருக்குதா? இல்லாட்டி நியாயத்துக்கு ஜாதி இருக்குதா?
நியாயத்துக்கு வந்து இந்த பணக்காரன் ஏழைன்னு இருக்குதா? இருக்குது இல்ல? நியாயம் கிடைக்கிறதுக்கு இந்த ஜாதி, மதம், இந்த அரசியல் இதெல்லாமே ஒரு விளையாட்டு விளையாடுது. இத மாற்றத்துக்கு எவ்வளவு இந்த அரசு இந்த ஜுடிஷியரி பண்ண போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்மளாம் தைரியமா ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம். நியாயம் வழங்கப்படுமான்னு சொல்லி. தேங்க்யூ. நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். யா வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.